சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/6/2024 வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 7ஆம் நாள், சதுர்த்தசி திதி காலை 7:32 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அல்லது குடும்பத்திலோ ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செய்து அதனை அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு எதிரிகளோட கை இறங்கி உங்களுடைய கை உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல கேது இருப்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளையும் எதிரிகளையும் அப்படியே மட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு. கடன் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு கலக்கத்தை அப்படியே நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கு எவ்வளவு தான் கடன் இருந்தாலும் ஒரு சிறிய தொகை, ஒரு 1000மோ 5000மோ 500ஓ 5 லட்சமோ ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு தொகையை பிரின்சிபல் என்று சொல்லப்படக்கூடிய கடனில் அசலில் அடைப்பதன் மூலமாக அந்த கடன் இந்த வருடத்திற்குள் முழுமையாக அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே தெரியாதனமாக ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டேன், இந்த இடத்துலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, இந்த மாதிரியான சிக்கல்களில் முழுக்க ஒரு பிறருடைய உதவியை நாடி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிரிகளில் தொல்லையால் ஒரு நிலை குலைந்து போனவர்கள் அலுவலகத்தில் கூட பாருங்கள், நிம்மதியாக வேலை செய்ய முடியல, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எதிர்பக்கம் என்னை சுற்றி ஒரு கண் திருஷ்டியும் எதிரித்தனமுமாக இருக்கிறது என்கின்ற வேலை போன்ற சூழ்நிலைகளில் நிம்மதியாக இருக்க முடியாத மேஷராசிக்காரர்களுக்கு கூட இந்த நாளிலிருந்து நீங்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு, எதிர்ப்புகள் உங்களை விட்டு அப்படியே விலகி போகக்கூடிய அளவிற்கு நன்மைகள் நடக்கக்கூடிய, எல்லாவற்றையும் நீங்கள் 6ஆம் இடத்து கேதுவால் சமாளிக்கக்கூடிய யோக நாளுங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது தோளுக்கு மேலே வளர்ந்து விட்ட பிள்ளைகள், அப்பா முதல் சம்பளம் தாங்க அல்லது முதல் வருமானம் தாங்க, ஒரு நிலையில் என்னால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு நான் இனிமேல் பிரதி உபகாரமாக எதையாவது செய்யணும், நீங்கள் உட்காருங்க, அம்மா நீங்கள் இருங்க, நான் இனிமேல் உழைச்சி கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியான ஒரு காதில் தேன் பாயுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் குழந்தைகள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, திரும்ப வரமாட்டேன்றாங்க, அவங்க வருவதற்கான சம்மதத்தை இன்றைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பெண்ணு பார்க்குறேன், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன், எல்லாவற்றையும் தட்டி விட்டு கொண்டே போகிறாங்க. இவங்க மனசில் என்ன தான் இருக்குன்னே தெரியல. நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் பொண்ணு பார்க்க வரும்போது நாங்கள் மாப்பிள்ளையை கூட பார்க்கல, பொண்ணை கூட பார்க்கல, பெரியவங்க சொன்னதை கேட்டு சம்மதித்து திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் 40 வருஷமாக 50 வருஷமாக நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைய தலைமுறைன்றது வேறு மாதிரியாக இருக்குதுங்க. பேசினாத்தான் பழகினாத்தான் ஒரு மாதமாவது அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு எவ்வளவு நாள் தான் எத்தனை வருணத்தான் இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரியான எண்ண அமைப்புகளில் பிள்ளைகளிடம் மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்றைக்கு குழந்தைகள் ஏதேனும் ஒரு விதத்தில் சந்தோஷமான சம்மதத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும், பிள்ளைகளினால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு வாகன விஷயங்களில் இன்றைக்கு நல்லது நடக்கக்கூடிய, மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பழைய வாகனத்தை வச்சு, இந்த வண்டியை வச்சுக்கிட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, அடிக்கடி செலவு வைக்குது, இருந்தாலும் சென்டிமெண்ட்டாக இந்த வண்டி ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஐயா பெட்ரோலே காலியானால் கூட கரெக்டாக பெட்ரோல் பங்கில் தான் போய் நிற்கும், இந்த வண்டியை எப்படி விற்கிறதுன்னு தெரியல, எப்படி மாற்றுறதுன்னு தெரியல, மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய அமைப்புகள், சிலவற்றை பழையனவற்றை கழித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற புதிய ஞானோதயம் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள்
பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது போன்ற ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டவங்க, அம்மாவை பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் அம்மா கூட சேர முடியும். அம்மாவுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மா என்கின்ற தெய்வம் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்து நம்ம கூடயே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை மிதுன ராசிக்கார பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அம்மாவாகின்ற பாக்கியம், அதற்கான மருத்துவ அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை என மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லதுகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி நிலைமைகளில் மேன்மைகள் இருக்கும். எத்தகைய மேற்படிப்பு படிக்கலாம் என்பதில் தெளிவுகள் வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அஷ்டம சனியுடைய தொல்லைகள் விலகப் போகிறது என்பது மனதிற்கு புரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். பேரு புகழ் கிடைக்கும். ஒரு 2 வருஷமாகவே ஒரு வேலையை செஞ்சு கூட பேர் கிடைக்காதவங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, மேலதிகாரி மேனேஜராக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், அல்லது பக்கத்து சீட்டுக்காரராக இருக்கலாம், ஒரு அடக்கத்தின் காரணமாக உங்களை நீங்களே வெளிப்படுத்தக்கூடிய முடியாத ஒரு தன்மையில் இந்த ஆஃபீஸே என்னால் தான் நடக்குதுன்னு உங்களுடைய உழைப்பை இன்னொருத்தர் திருடிட்டு போகிற தன்மைகள் எல்லாம் இன்று முதல் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு துறையில் ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பரவாயில்லையே இத்தனை நாள் எப்படி இந்த திறமையை ஒழித்து வச்சுக்கிட்டு இருந்தார் இவரை வேறு விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாமே என்பது போன்ற பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த 2 பேருக்குமே புகழ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வராத ஒரு தொகை இன்றைக்கு வருவதற்கான ஒரு ஆரம்பம். முழுசாக கையில் கிடைக்கலைங்க, ஒரு 10%, 5%, பாதி தொகையோ ஓரளவிற்கு இந்த பணமாவது வந்ததே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணம், தடையாகி நிற்கின்ற பணம் வரக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக, அத்தனை துக்கங்களிலிருந்தும் வெளியே வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய, ஏற்கனவே காதல் இருப்பவர்களுக்கு அந்த காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அளவிற்கு, கல்யாணம் கைகூடிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கணவன் மனைவியாக அமைவதற்கான பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். தனம் வாக்கு குடும்ப பாவகம் இன்றைக்கு குருவின் பார்வையில் வலிமையான ஒரு இடத்துல இருக்கிறதுனால இதுவரைக்குமே பணம் சம்பாதிப்பதற்கு முடியாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக ஒரு இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிறது அல்லது வேலை கிடைக்கிறது. ஏற்கனவே கிடைச்ச வேலையில் போய் இன்றைக்கு மாறுதல்கள் எதையாவது இருந்து அதற்கு மூலமாக வடக்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படுவது போன்ற ஒரு நல்லவைகளுக்கான ஆரம்பம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலாளர் பெருமக்கள் அல்லது முதலாளிகள் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள், விவசாயிகள் எல்லோருக்குமே ஒரு நிலையில் பணவரவு இருக்கக்கூடிய 2ஆம் இடம் இன்றைக்கு வலுத்து இருக்கிறது இல்லையா. இந்த வருஷம் முழுவதுமே 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் பணத்தட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் பொருளாதார முன்னேற்றங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்று கேது பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல பலம் தருவார் என்பது சொல்லக்கூடிய ஒன்று. அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு அறிவுசார் தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு கேமராமேன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன், திருமணத்திற்கு காணொளி படக்காட்சிகளை எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், திருமண சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடியவங்க, லயசனிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கறதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய துறையில் அமைந்தவர்கள், கணக்கு வழக்கு அக்கௌண்டன்ட் பார்க்கக்கூடியவர்கள், சிஏ படித்தவர்கள், சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், செல்ஃபோன் கம்பெனி, செல்ஃபோன் ரிப்பேர் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து பண வருமானம் வரக்கூடிய அளவிற்கு நல்ல நிறைவான அமைப்புகள் உண்டு. கடந்த ஒரு வருஷமாகவே சரியாக இல்லைங்க, ஒரு ஏற்ற இறக்கத்திலே இருந்துக்கிட்டு இருக்கு, ஒரு நிரந்தர வருமானமாகவே இல்லை. இதுதான் மாத வருமானம்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அதுக்கேற்ற போல் என்னுடைய விஷயங்களை சுருக்கி கொள்ளுவேன் அல்லது வேறு மாதிரி செயல்படுத்துவேன் என்கின்ற ஒரு கலக்க உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான மாத வருமானம் வரும் என்கின்ற நம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டவர்கள்,
அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக இரும்பு சார்ந்த ஸ்கிராப்பு, இந்த குப்பை கூலம் போன்ற பொருட்கள் அல்லது கழிவு இரும்பு பொருட்கள் போன்றவைகளோடு மோட்டார் உதிரி வாகன பாகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள், கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த நாளில் இருந்து வருமானம் நல்ல விதமாக வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். கிழக்கு நாடுகளுக்கு கல்வி பயில வேண்டும், மேற்படிப்பு கொண்டு போய் படிக்கணும் அல்லது அந்த நாட்டிலே செட்டில் ஆகணும், அந்த நாட்டிலே வேலை கிடைக்கணும், தொழில் பண்ணணும், வீடு கட்டணும், ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாகன வசதிகள் வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இங்கே இந்தியாவில் பிறந்து கிழக்கே செட்டில் ஆகியிருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, இங்கே இருக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் கொஞ்சம் வரும், வீட்டிற்கு பொருட்சேர்க்கை இருக்கும். மனைவிக்கு, பெண் குழந்தைகளுக்கு நகை வாங்கி கொடுப்பது, புடவை வாங்கி கொடுப்பது போன்ற ஆடை அணிகலன்களுக்கு ஆண்கள் செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆண்களுக்கு வீட்டு பொருட்கள் சேர்க்கை அல்லது அவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய வாகனம், கைக்கடிகாரம் போன்ற உபயோகமான ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி போட்டி போட்டுக்கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்க ராகு கேதுக்களும் 11ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே 11ஆம் இடம் அண்ணன் அக்கால் போன்றவர்களை குறிக்கக்கூடிய இடம். எந்த இடத்துல தோற்று போவோம், ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு மனசு தளர்ந்து போயிருக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல எதிர்பாராத திடீர் வெற்றிகளும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 11ஆம் பாவகம் தான். மேற்கொண்டு லாபஸ்தானம்னு சொல்லுவோம். எந்த ஒரு இடத்துலையும் சிறிய அளவில் வியாபாரம் ஆனால் கூட பெரிய அளவில் ஒரு லாபம் இருக்கக்கூடிய தன்மை. சில பேர் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் மார்ஜின் பார்த்திங்கன்னா 1% 2% இருக்கும். சில பேர் குறைவான அளவாகவே வியாபாரம் பண்ணுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளதாங்க வியாபாரம் ஆச்சு, ஆனால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு 20% இருக்குது, 30% இருக்குது, போருங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு தொழில் சிந்தனைகள் லாபகரமாக வருவதற்கு வீட்டிற்கு வருமானம் எப்படிப்பட்ட நிலைகள் அமையும், எனக்கு எந்த விதமான குடும்ப வருமானம் போதுமானதாக இருக்கும் என்பது போன்ற வருமானத்தை பற்றிய சிந்தனைகள், அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. அண்ணன் அக்கால்களிடம் இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் விலகக்கூடிய தன்மை இப்போது கொண்டு அப்பாவோ அம்மாவோ உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கும். என்ன இருந்தாலும் அண்ணனும் அக்காலும் உங்க கூட பிறந்தவங்க தானே, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கள் காலத்திற்கு பிறகு எல்லாம் சேர்ந்து இருக்க போகிறவங்க தானப்பா என்பது மாதிரியான சில சமாதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். பொதுவாகவே 6ஆம் இடம் நல்ல வலுவாக அமைந்திருந்தால் தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்காக வேலைக்கு மறுபடி போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் சிலருக்கு இருக்கின்ற சுய தொழிலை விட்டு இதை விட நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய வேலைக்கு மாறப்போகிறேன், ஒரு இடத்துல என்ன மிக முக்கியமான ஒரு பதவிக்கு கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி போக போகிறேன்ட்டு தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு மேற்கு திசை லாபங்கள் உண்டு, பயணங்கள் உண்டு. மேற்கு நாடுகளுக்கு பயணம் போகக்கூடிய அமைப்புகள், அரபு நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், அங்கேயே இருக்கக்கூடிய சில அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சில தன்மைகள், அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கல்வி பயில போவது அல்லது வேலைக்காக அங்கே போகக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருத்தர் மூலமாக, உங்களுடைய மொழிக்காரர் இல்லை, உங்களுடைய ஊர்க்காரர், உங்களுடைய இனத்துக்காரர், உங்களுடைய நாட்டுக்காரர், தமிழ் பேசாத ஒருவரின் மூலமாக வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல உதவிகள் கிடைக்குங்க. சிலருக்கு வியாபார அமைப்புகளில் கூட ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு, ஒரு வளர்ச்சிக்கான கடன்களை கொடுப்பதற்கு இந்த மாதிரியான வேற்று நண்பரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். புத்திர பாக்கியம், வேலை பாக்கியம், தொழில் பாக்கியம், பொருளாதார பாக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய, மனைவி பாக்கியம் உள்பட உங்கள் வயதிற்கு என்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. அப்பா மகள், அப்பா மகன் உறவு கெட்டு போய் சீர்குலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போய் நம்முடைய அப்பா தானே, நம்முடைய குழந்தை தானே என்பது மாதிரியான விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இன்றைக்கு வீட்டில் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
9ஆம் இடத்துல கேது இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலனை செய்யக்கூடிய ஒன்று. இதுவரைக்கும் அப்பா அம்மாவோடு சேர்ந்திருக்க முடியாதவர்களுக்கு ஒன்று அவங்கள நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுக்கிறது, அல்லது அவங்க உங்கள் இடத்துக்கு இந்த உங்களை திருப்பி அழைத்து கொள்வது என்பது போன்ற 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள், குடும்பம் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இப்போது பெரியவர்களுக்கு விலகக்கூடிய தன்மை. அதை போலவே பெரியவர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் தனிமை. நம்ம இப்படி இருக்கிறோம், அப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு இல்லை. அதுவும் நகரத்தில் இருக்கிறவங்க பாடு சொல்லவே தேவையில்லை. வீட்டு கதவை பக்கத்து வீட்டுக்காரர் பூட்டி கொண்டால் திறப்பதே இல்லை என்கின்ற நிலைமையில் தாய் தகப்பனுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள், நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய யோக நாள். பொதுவாகவே 8ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது ஒரு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஆசையை தூண்டிவிட்டு அதற்கு பிறகு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட 8இல் இருக்கின்ற கேது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள். ஏற்கனவே எந்த இடத்துல பணம் விரயமாச்சோ, எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் போய்கொண்டே இருக்கிறதோ, பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் அல்லது ஒரு மாதிரியான சமூக ஊடக தகவல்களை நம்பி பணத்தை இப்படி கொடுத்து விட்டேன், அப்படி கொடுத்து விட்டேன், இப்போ போய் பணம் மாட்டிக்கிட்டு இருக்கு, இது எப்படி பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியலையே என்பது மாதிரியான பண சிக்கல்களில் பணத்தை திரும்ப பெறுவதற்கான ஆயத்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய உழைத்த பணம் எதிர்பாராத விதமாக வரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு அரசு அதிகாரியுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அவர் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வேற்று மாநில பயணங்கள் கொண்டு ஒரு 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டருக்குள்ள ஒரு எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கிடையே போய் அதன் மூலமான முன்னேற்றங்கள், ஒரு நிலையில் தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு மணமகன் மணமகள் முடிவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. குடும்பத்தில் இது வரைக்கும் மங்களகாரியம் நடக்கவே இல்லை. ஒரு சொல்கிறேன், எதையுமே பிள்ளைகள் ஒத்துக்கக்கூடியது இல்லை, அல்லது பிள்ளைகள் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது, என்னால் தான் சரியான வரனை பார்க்க முடியல என்கின்ற மாதிரியாக பெற்றவர்களுக்கு இருக்கின்ற கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, புதிய வாழ்க்கை துணை போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நிலைமை. ஏற்கனவே கணவன் மனைவி பிரிவினை காரணமாக குடும்ப நல கோர்ட்டுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான சமாதான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒன்று பிரிந்து போய்விடலாம், இருவரும் ஒருவர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஒரு நிலையில் யாருக்கும் சேதமில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகளை பார்ப்போம் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கூட்டு முயற்சிகள் இன்றைக்கு பலன் தரும். அதை போலவே கூட்டு குடும்பமாக நீடிக்கலாம் என்கின்ற எண்ணங்களும் இப்போது இருக்கிறவங்களுக்கு வரும். ஒரு தனிமரம் தோப்பாகாது என்கின்ற அமைப்பில் உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற அமைப்பில் ஒரு கணவன் மனைவியாகவோ நண்பர்களாகவோ அல்லது அண்ணன் தம்பி போன்ற உறவுகளாகவோ எந்த ஒரு நிலையிலும் இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்கின்ற மனமாற்றம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதிக ஓசை எழுப்பக்கூடிய பாத்திரங்கள் சம்பந்தப்பட்ட, கனிம வளம் சம்பந்தப்பட்ட தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், லாரி ஓட்டுநர்கள், பஸ் ஓட்டுநர்கள் போன்றவர்களுக்கு இன்றைக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய, இன்று இரவுக்குள் நல் வருமானம் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கின்ற எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஐயா, ராகு கேது தோஷம் இருந்தால் திருமண தடை வருமா, அது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். பொதுவாகவே ஒரு ஆழ்நிலை அமைப்பின் காரணமாக, ஒரு ஜோதிடத்தை நீடித்த காலம் அனுபவம் உள்ளவன் என்கின்ற அமைப்பின் காரணமாக செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் போன்றவைகளை மறுப்பவன் நான். ஆனால் திரும்ப அந்த மாதிரியான விளக்கங்களை எதிர்பார்த்தே நம்மிடமிருந்து, நேயர்களிடமிருந்து அந்த கோரிக்கைகள், விளக்க அமைப்புகள் வருகின்றன என்பதை பார்க்கும்போது இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கடந்த 30 அல்லது 40 வருடங்களாக ஆழமாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் திருமணத்தோடு ஜோதிடத்தை தொடர்புபடுத்தி பார்ப்பவர்களுக்கிடையே எவ்வளவு பெரிய நம்பிக்கைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது.
உண்மையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 30-40 வருஷமாக தான் ராகு கேது தோஷம், இந்த ராகுக்கு அந்த ராகு தான் பொருந்தும், இதே இடத்துல தான் ராகு இருக்கணும், இதே இடத்துல தான் செவ்வாய் இருக்கணும் என்கின்ற ஜோதிடர்கள் சொல்வது 30-40 வருடங்களாகத்தான் ஆரம்பித்திருக்கிறதே தவிர, இந்த 30-40 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்த நம்முடைய தாத்தா பாட்டிகள் நன்றாகவே ஒற்றை துணையோடு நீடித்த நல்ல வாழ்க்கையை அமைச்சிருந்தாங்கன்றதான் உண்மை. இந்த நம்மளுடைய ஜென்ரேஷனில் தான் இப்போது விவாகரத்து அதிகமாகிட்டு வருதே தவிர, கண்டிப்பாக கடந்த காலத்தில் நம்முடைய தந்தையும் நம்முடைய தாய் பாட்டி போன்றவர்களும் நன்றாகவே வாழ்ந்தார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆயினும் இந்த ராகு கேது தோஷம் அடிக்கடி கேட்கப்படுவதற்கான என்ன அமைப்பு? உண்மையில் ராகு கேதுக்கள் 2, 7, 8, 1 போன்ற இடங்களில் இருந்தால் அப்படி ஒன்றும் தோஷத்தை செய்கிறது இல்லை. ராகு கேதுக்கள் என்றைக்கு பாபத்துவமாக இருக்கிறார்களோ அப்போதுதான் தோஷ அமைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய திருமணத்தில் கெடுதல்களை தருவாங்க. அத்திப்பூத்தார் போல பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை அனைவருக்குமாக அப்படியே சொல்வது என்பது தவறானது இல்லையா? ஒரு கூட்டத்தில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. இந்த 500 பேரில் யாரோ ஒருவர் திருடர் என்பதற்காக 500 பேரும் மொத்தமாக திருடர்கள் என்று சொன்னால் எப்படி அது கேலிக்குரியதாக இருக்குமோ, அதை போல தான் இன்றைக்கு செவ்வாய் தோஷமும் ராகு தோஷமும் தமிழக ஜோதிட அமைப்புகளில் இருக்குது. ஆகவே எதிலும் ஒரு நிலையில் ராகு கேதுக்களுடைய தசை வரவில்லை என்றாலோ, ராகு கேதுக்களுடைய தசை இளம் வயதிலேயே முடிந்து விட்டது என்றாலோ, அல்லது ராகு கேதுக்களுடைய திசை 60-70 வயதுகளுக்கு பிறகு வருகிறது என்றாலோ நிச்சயமாக ராகு கேது தோஷம் கிடையாது. ராகு குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கும் பொழுது நல்ல யோகத்தை அவர் கண்டிப்பாக செய்வார். தோஷம் என்பதற்கு பதிலாக அவர் யோகம் என்பதை செய்து விடுவார். உதாரணமாக 7ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார், அங்கே சுக்கிரனுடைய பார்வையிலேயோ சுக்கிரனுடைய இணைவிலையோ குருவுடைய பார்வையிலேயோ இணைவிலையோ வளர்பிறை சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனுடைய பார்வை அமைப்புகள் இருந்தார்னா அந்த ராகு தோஷத்தை செய்வதற்கு பதிலாக அபரிமிதமான யோகத்தை செய்வார். கோடிக்கணக்கான பண அமைப்புகளை கொடுக்கக்கூடியதும், நிம்மதியான சந்தோஷ வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதும், ஒரு காரு பங்களான்ற மாதிரியான வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை நல்ல விதமாக கொடுக்கக்கூடியதும் இந்த ராகு கேதுக்கள் தான். ஆகவே ராகு கேதுக்கள் சுபத்துவமாக இருக்கிறதா பாபத்துவமாக இருக்கிறதா என்பதை மட்டும் நினைவில் கொண்டு தான் அந்த திருமண தடையை நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்க, சனியோடு சேர்ந்து செவ்வாயோடு இருக்கிறார், திருமணம் ஆரம்பித்த ஒரு வருடத்தில் வருகிறது, அப்போ அந்த ராகு தசை சில நேரங்களில் பாதிக்கத்தான் செய்யும். அது கூட எந்த புக்திகளில் பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த வருடங்களில் சேர்த்து வைக்கக்கூடிய மணமகனையோ மணமகளையோ மேற்குறிப்பிட்ட இந்த வருடங்களில் அவருக்கு என்ன விதமான சம்பவங்கள் நடக்கும் என்பதை தசாபுக்தி ரீதியிலாக கணித்து அதன் பிறகுதான் அந்த தோஷத்தை அளவிட வேண்டுமே தவிர, பொதுவாக ராகு தோஷம் 7, 8, 12 1ஆம் இடத்தில் இருக்குது இப்படின்னு சொல்கிறதுனால ராகு கேது தோஷம் இல்லை என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.